ஸ்பிரிச்சுவல் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை ஃபாலோ பண்ணி ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்களை PDF வடிவில் இலவசமா டவுன்லோட் பண்ணுங்க. திரும்பவும் சொல்றேன், வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டோன்ட் மிஸ் இட். இந்த நியூ இயர்ல ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் உருவாகும். அப்படி உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது, உங்க வாழ்க்கையில ஏற்பட போகின்ற அதிரடி மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோல பார்ப்போம். குரு பகவான அதிபதியா கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த 2024 எப்படி இருக்கும்னு பார்ப்போம். 100க்கு 91% இந்த 2024 இருக்க போகுது. என்னடா எடுத்த உடனே பலனை சொல்லிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மைதான். இப்போதான் உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சிருக்கு. ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சியில இருக்காரு. அவரோட பார்வை உங்க ராசிக்கு 5, 9 மற்றும் 12ஆம் இடத்தின் மீது விழுகுது. ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலையும், கேது பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்திலையும் இருக்காங்க. 10ல் ஒரு பாவியாவது இருக்கிறது உங்களுக்கு தொழில பல்வேறு விதமான வளர்ச்சிகளையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தும்னு சொன்னா அது மிகையாகாது. உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துக்கும் அதிபதியான குரு பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி அடைய போறாரு. இது ஒரு பக்கம். இதனால உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் நடக்கும்னு பார்ப்போம். குரு பகவானை வச்சு என்ன பலன்கள் கிடைக்கும்னு பார்ப்போம். 6ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி அடைகிற குரு பகவான் உங்க ராசிக்கு 10, 12 மற்றும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்க போறாரு. இது நன்மையா? ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. செலவுகள் கட்டுப்படும், சுப செலவுகள் ஏற்படும், வருமானம் அதிகரிக்கும், தொழில நல்லதொரு வளர்ச்சியை அடைவீங்க. இதுவரையும் முடங்கி கிடந்த உங்க தொழில் இப்போ முழு வீச்சோட சிறப்பா நடைபெற ஆரம்பிக்கும். குரு பகவான் பெயர்ச்சிக்கு அப்புறமா உங்க தொழில் அடுத்த கட்டத்தை நோக்கி பரிணாம வளர்ச்சி அடையும். கடன் வாங்க நினைச்சவங்களுக்கு கேட்ட இடத்துல கடன் உதவிகள் கிடைக்கும். நகைய அடகு வச்சிருந்தா அது கட்டாயம் மீட்பீங்க. பண பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவீங்க. குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். வீடு வாங்கணும், வீடு கட்டணும், நிலபுலம் வாங்கணும்னு லோனுக்கு அப்ளை பண்ணி இருந்தா அது இந்த காலகட்டத்தில் கட்டாயம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த வம்புதும்பு வழக்குகள், சர்ச்சைகள், சண்டைகள் எல்லாமே முடியும். உங்க தாய்மாமன் வழி உறவினர்களால ஆதாயத்தையும் அடைவீங்க. உடல்ல இருந்து வந்த பிணிகளும் பிரச்சனைகளும் நீங்கும். உடல் வலிமை கூடும். வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்ல விரும்பினவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லதொரு வாய்ப்பு அமையும். வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு திரும்ப நினைக்கிறவங்களுக்கும் அதற்கான சூழ்நிலை ஏற்பட்டு வெற்றிகரமா பயணத்தை தொடர்வீங்க. தந்தை வழியில நல்லதொரு ஆதாயம் ஏற்படும். உங்க தந்தையோட உடல் நலத்துல கவனமா இருங்க. ஏற்கனவே கட்டிய வீடுகள், செகண்ட் ஹேண்ட் வாகனங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டத்தோட ஆதாயத்தையும் ஏற்படுத்தும். குழந்தைகளோட இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும். இருப்பினும் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் மற்றும் அவர்களோட வளர்ச்சியை நினைச்சு வருத்தத்தோட இருப்பீங்க. இவை எல்லாமே மாறக்கூடியதுதான். தாயின் மூலமா திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். சுகத்துக்கு குறை இருக்காது. நல்ல சுகவாசியா இருப்பீங்க. பணவரவுக்கும் பஞ்சம் இல்லாம இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பானதாகத்தான் இருக்கு. வரவுக்கேற்ற செலவு இருந்தாலும் அவை அனைத்தும் சுப செலவாகத்தான் முடியும். இஷ்ட தெய்வ கோயிலுக்கும் குலதெய்வ கோயிலுக்கும் ஒரு முறை போயிட்டு வாங்க. எல்லாமே சிறப்பானதா இருக்கும். இப்பதான் 7.5 சனி முடிஞ்சிருக்குனாலும் 3ஆம் இடத்துல சனி பகவான் கும்ப ராசியில ஆட்சியில இருக்காரு. இளைய சகோதரர்கள் மூலமா ஆதாயம் ஏற்படும். அண்டை அயலார அனுசரிச்சு போங்க. தேவையில்லாத வாக்குவாதத்துல ஈடுபட வேண்டாம். அனைவரோடையும் அனுசரிச்சும் இணக்கமாகவும் போறது சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமா மாத்தி தரும். குரு பகவான் இப்போ உங்களுக்கு மறைமுகமாகத்தான் சாதகமா செயல்பட போறாரு. இன்னும் ஒரு ஆண்டு காத்திருங்க. இந்த ஆண்டை காட்டிலும் 2025 உங்களுக்கு ஏகபோகமா இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவும் மாற்று கருத்தே கிடையாது. 2022, 2023 காட்டிலும் 2024 உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கு. கடவுள் இப்போ கருணை காட்டுறாருன்னு சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் இப்போ 3ஆம் இடத்துல ஆட்சியில இருக்கிறதோடு மட்டும் இல்லாம 10ஆம் இடத்துல கேதுவும் 4ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறது
அதிரடியான திருப்பங்களை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போகுது. அரசாங்க வேலைக்கு தேர்வு எழுதிட்டு வீட்டில் இருக்கேன், எப்ப எனக்கு வாய்ப்பு கிடைக்கும், எப்ப எனக்கு வேலை கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தேர்வுகளில் வெற்றி பெற்று அரசாங்க உத்தியோகத்தையும் கையில பிடிப்பீங்க. அதோட மட்டும் இல்லாம அழகான பொண்ணை கரம் பிடிப்பீங்க. காதல் கைகூடும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீங்க. திருமணத்துக்கு எந்த தடையும் இல்லை. மன மகிழ்ச்சியோட இருப்பீங்க. நீங்க நினைச்சபடியே நினைச்ச காரியங்கள் எல்லாம் கைகூடுறதால மன மகிழ்ச்சியானது நிரம்பி இருப்பீங்க. வீட்டிலையும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வீட்டில் இருந்து வந்த சிக்கல்களும் பிரச்சனைகளும் நீங்கிறதால குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும். குடும்பத்தை ரொம்பவும் நேசிக்க ஆரம்பிப்பீங்க. இது நாள் வரையிலும் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கிறதாலையும் இனிமேல் எல்லாமே ஜெயம் அப்படிங்கிற நிலைமைய நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமா உங்களுக்கு வேலையில ப்ரமோஷன், தொழில்ல நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுன்னு திருப்திகரமான ஆண்டாகத்தான் இந்த 2024 இருக்கு. ஒன்ஸ் அகைன், இந்த ஆண்டு உங்களுக்கு 191% நன்மைகள் தான் நடக்க போகுது. மேலும் பல நன்மைகள் நடக்கணுமா? குலதெய்வ வழிபாட்டோட காலபைரவர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. நம்ம சேனல்ல விளம்பரம் செய்ய நினைக்கிறவங்க கீழ்காணும் மெயில் ஐடியை தொடர்பு கொள்ளலாம். மேலும் இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம், ராசிபலன், சித்தர் வழிபாடு, கோயில்கள், புராணங்கள், இதிகாசங்கள் பற்றிய தகவல்களுக்கு ஸ்பிரிச்சுவல் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி.